ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தையே நமோ நமகா. இந்த ஏப்ரல் மாத அகஸ்திய விஜய இதழிலே, அதாவது விஸ்வாவசு பங்குனி மாதத்தினுடைய கடைசி இதழும் பராபவ வருஷம் சித்திரை மாதத்திற்கும் இணைந்தாற்போல் ஒரு அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் விஷயங்கள் அடங்கிய இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது குரு கடாட்சர் சித்தர் மகிமை என்பதை 45ஆம் பக்கத்திலே கேளுங்கள். ஆன்மீக பாதையில் நாம் தொடர்ந்து செல்லும் பொழுது பல சோதனைகளையும் எதிர்மறை சக்திகளையும் சந்திக்க நேரிடும். நான் எவ்வளதோ தானம் செய்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், விளக்கேற்றுறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் எனக்கு சோதனை வாட்டுது சார், நான் என்ன செய்யறது? இதை நீங்கள் என்னிடம் கேட்பது போல நமது சர்க்குரு சிறு வயதிலே குருகுல வாசத்திலே இருக்கும் பொழுது இடியாப்ப சித்தரிடம் கேட்ட கேள்வி மீண்டும் உங்களது நினைவிற்கு கொண்டு வருகின்றோம். இப்படி நீங்கள் ஆன்மீக பாதை என்பது பல கடினமான சோதனைகளை உள்ளடக்கியது என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் தாண்டி எதிர்மறை சக்திகளையும் பல தீய எண்ணங்களையும் முற்றிலுமாக அழித்து குருவின் அருளால் பக்தியில் மேலே மென்மேலும் முன்னேற, அதாவது 30/4/2026 இரவு பௌர்ணமி கிரிவலம் உங்களுக்கு மிக மிக உதவும். அதாவது இந்த பௌர்ணமி தான் நமது குருமங்கள சக்திகள் முழுமையாக நிறைந்த கிரிவல மிக மிக சக்தி வாய்ந்த நல்ல நாளாகும். 30/4/2026 பௌர்ணமி இரவு கிரிவலத்தை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டும் என்ற நேர விவரங்களை அடுத்த தொடர்ந்து தருகிறோம். இப்படி இதனுடைய விவரங்கள் 41ஆம் பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது. பக்த பிரகலாதனின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அது உணர்த்தும் பாடம். ஆன்மீக பாதையில் வரும் சோதனைகளுக்கு சிறந்த முன் உதாரணம் பக்த பிரகலாதனின் சரித்திரமாகும். தன் சொந்த தந்தையாலேயே பல கடுமையான சோதனைகளை பிரகலாதன் தன் ஆன்மீக பாதையில் சந்திக்க நேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் அந்த துன்பங்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் நாராயணா நாராயணா நாராயணா, அந்த நாராயணனுடைய நாமத்தை முழுமையான பக்தியோடு அவன் ஜெபித்து வந்தான். அப்படி தன் பக்தனுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்த, இன்றும் இருக்கின்ற அந்த பரம்பொருளாகிய ஸ்ரீமன் நாராயணன் அந்த பிரகலாதனுக்கு அருள் பாலித்தார். இது எல்லோருக்கும் தெரிந்தது. உங்களுடைய நினைவூட்டல் ஞாபகத்திற்கு சொல்கிறோம். இப்படி இரண்யனை வதம் செய்த பிறகு உண்மையான நாராயண ரூபத்திலே அவர் பக்த பிரகலாதனுக்கு அற்புத திவ்ய காட்சி தந்து அருளினார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது இந்த பிரகலாதன் தன் தந்தையும் தன்னுடன் சேர்ந்து நாராயண நாமம் சொல்லிய பூஜை செய்ய வேண்டும் என ஒரு வரம் கேட்டான். தன் பக்தனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஹிரண்யனை வதம் செய்த பிறகும் ஒரு இறைலீலையாக அதே நிகழ்வை மீண்டும் எம்பெருமான் உருவாக்கினார். இது யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதில் இரண்யனும் பிரகலாதனுடன் சேர்ந்து நாராயண பஜனையும் பூஜையும் செய்யும்படி அருளினார். இது இறைவனின் எல்லை இல்லாத கருணையை காட்டுகிறது. இப்படி குரு கடாட்ச சித்தரின் அளப்பரிய குரு பக்தி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த ஆன்மீக நிலை என்பது தகுந்த ஒரு ஞான குருநாதரை அடைந்து அவரின் திரு அடிகளில் முழுமையாக சரணடைவதாகும். இப்படி குருவின் மீது எந்தவித சந்தேகமும், இவர் நல்ல குருவா, இவர் நல்லது செய்வாரா, இவர் எப்படிப்பட்டவர், இப்படித்தான் சந்தேகிக்க நேரும். ஆனால் இது குரு பக்தியை நீங்கள் மேம்படுத்தி கொள்வது என்பதற்காக ஒரு நிலைமை என்று கூட வைக்கலாம். இப்படி சந்தேகமும் இல்லாத முழுமையான நம்பிக்கையும் அளப்பரிய குரு பக்தியும் கொண்டு நீங்கள் செய்யும் தொண்டு அடியார்களுக்கு கிடைக்கும் மாபெரும் பொக்கிஷம் குரு மங்கள லோகம் ஆகும்.
சதா சர்வகாலமும் ஒரு பூஜையும் குரு கைங்கரியும் செய்து தம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட உன்னத அடியவர்களுக்கே இந்த லோகத்தில் வாழும் அரிய பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையிலேதான் தனது முற்பிறவிகளில் குருநாதர் வைத்த பல கடுமையான சோதனைகளை தளராத பக்தியோடு வெற்றிகரமாக கடந்து குருமங்கள லோகத்தில் வீற்று இருக்கும் ஒரு ஒப்பற்ற சித்தர் தான் இந்த மாத பௌர்ணமியிலே திரு அண்ணாமலை கிரிவலம் வரும் அப்படிப்பட்ட குரு கடாட்ச சித்தரை பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம். இந்த குரு கடாட்ச சித்தரும் தீப தான வைராக்கியமும் என்ன விரைவாக கேளுங்கள். ஆன்மீக பாதையிலே குருநாதர் அளிக்கும் ஒவ்வொரு சிறு கட்டளையும் ஒரு மாபெரும் தத்துவத்தை உள்ளடக்கியதே. அப்படித்தான் அது இருக்கும். இந்த சித்தருக்கு அவருடைய குருநாதர் அளித்த முக்கிய கட்டளைகளில் ஒன்று மிகவும் விசேஷமானது. அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் வரும் அடியார்களுக்கு தினமும் 108 தீபதானங்கள் செய்த பிறகே அன்றைய நாளுக்கான முதல் உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கட்டளை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் வருகின்ற பௌர்ணமி கிரிவலம் வருகின்ற பக்தர்களுக்கு 108 தீபதானங்கள், விளக்குகளை தானங்கள் செய்த பிறகே அன்றைய நாள் உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய அதிசயம் ஒன்று எதிர்காலத்தில். நீங்கள் ஏன் தீபத்தை சொல்கின்றோம் என்றால், நம்ம வீட்டில் விளக்கேறினோம் என்று நினைக்கின்றோமே, இந்த உலகத்தில் ஒரு இருட்டான் நேரம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அது வராமலோ வந்தால் நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதோ உங்களுக்கு இருக்கும். இப்படி தனது குருவின் வார்த்தையை வேத வாக்காக கொண்டு சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீபதானத்தை சித்தர் எந்தவித தடையுமே இல்லாமல் மிகவும் வெற்றிகரமாக செய்து வந்தார். இதுவே அவரின் மூச்சாகவும் பெரும் தவமாகவும் இருந்தது. அவரது ஒரு குரு பக்தியை உலகிற்கு உணர்த்தவும் அவரை ஆன்மீகத்தில் மேலே மெருகேற்றவும் அவர் குருநாதர் ஒரு வியக்கத்தக்க திருவிளையாடல் ஒன்றை செய்தார். என்ன? ஒரு நாள் சித்தர் தீபதானம் செய்வதற்கு ஒரு சிறிய அகல் விளக்கு கூட கிடைக்காதபடி ஒரு சூழ்நிலையை குருநாதர் உருவாக்கினார். என்ன நடக்குது என்றறியாத சித்தர் தன் குருவின் கட்டளையை நிறைவேற்றாமல் தீபதானம் செய்யாமல் உணவு அருந்த மாட்டேன் என்ற உறுதியான வைராக்கியம் கொண்டார். இப்படி திருவண்ணாமலை முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் ஒரு வார காலமாக இரவு பகல் பாராமல் தேடி ஓடி அலைந்தார். ஆயினும் ஒரு விளக்கு கூட விலைக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தது. தீபதானம் செய்ய முடியாத காரணத்தால் அந்த ஒரு வார காலமும் அவர் ஒரு துளி நீரும் உணவும் உட்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. இப்படி இவருடைய இந்த அசைக்க முடியாத தூய்மையான குரு பக்தியை கண்டு மிக அதாவது ரொம்ப பெருமிதம் மகிழ்ந்த குருநாதர் உடனடியாக அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு பக்திக்காக ஒரு காரியத்தை செய்தார். என்ன? அவருக்கு நேரிலே திருக்காட்சி தந்து அற்புதமாக அருளினார். மேலும் பல உயர்ந்த ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் அளிப்பதற்காக அவரை நேரடியாக தனது குருமங்கள லோகத்திற்கே அழைத்து சென்றார். குருமங்கள லோகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மங்கள சக்தியில் லோகம். அதுதான் நமது வாத்தியாரின் குருமங்கள லோகம். இப்படி குருமங்கள கந்தர்வா என்ற பெயரும் அதிலிருந்து வந்ததே. இப்படி வரப்போகின்ற 30/4/2026, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30/3/2026, இன்றிலிருந்து ஒரு மாதம் இருக்கிறது. இந்த பௌர்ணமி இரவிலே குரு கடாட்ச சித்தர் குருமங்கள கந்தர்வ லோகத்திலிருந்து தன் குருநாதரின் புனிதமான பாதுகைகளை தனது சிரசின் அதாவது தலை மீது மிகுந்த பயபக்தியோடு தாங்கியபடி திருவண்ணாமலை கிரிவலம் வருவார். இதை நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் இதற்கு தேவை உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் பக்தியும். இப்படி நீங்கள் எல்லாம் கிரிவல பாதையிலே பல குறிப்பிட்ட இடங்களிலே அந்தந்த பாதுகைகளுக்கு 108 விதமான மங்கள திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யுங்கள். அப்படி செய்து வழிபட்டால் முடிவில் திருவண்ணாமலை திருத்தலத்தில் தனது குருநாதர் தவம் செய்த ஒரு ரகசிய குகையில் அந்த பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வார். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த உன்னத பாதுகைகள் திருவண்ணாமலை முழுவதும் சொல்ல முடியாத எண்ணற்ற குருமங்கள சக்திகளை
அப்படியே பரவச் செய்கின்ற நேரமாக இருக்கும். இதை எத்தனையோ ஜாதகங்கள், எத்தனையோ வானிலை நிகழ்ச்சிகள், அறிக்கைகள்லாம் சொல்லுகின்றோம். சித்தன் வருகின்ற நிலையை சொல்லுகின்ற ஒரே ஞானப்பத்திர கிரந்த வடிவமான இதழ் அகஸ்தியவியம் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி உன்னத பாதுகைகளை திருவண்ணாமலை முழுவதுமே எண்ணற்ற குருமங்கள சக்திகளை பரவச் செய்ய இருக்கின்றது. பௌர்ணமி தினத்திலே கிரிவலம் வரும் அடியார்கள் தங்களின் ஆன்மீக நிலைக்கும் பக்திக்கும் ஏற்ப இப்படிப்பட்ட இந்த குருமங்கள சக்திகளை தங்களுக்குள் அப்படியே ஈர்த்து கொண்டு செல்ல இருப்பார்கள். இப்படி குருமங்கள சக்திகளை தங்களுக்குள் ஈர்த்து கொள்வார்கள் என்பது ஒரு சத்தியமான வாக்கு. இந்த அபூர்வ சக்தி அடியவர்கள் தங்களின் ஆன்மீக பாதையிலே சந்திக்கும் அனைத்து தடைகளையும் கடந்து மேலே மேலே மேலும் மேலும் முன்னேற்ற பாதைக்கு செல்ல உதவி செய்ய இருக்கின்றது அடியார்களுக்கான கிரிவல முறை. நீங்கள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட இந்த விசேஷமான 30/4/2026 அன்று சித்ரா பௌர்ணமி தினத்திலே தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். அடியவர்கள் கீழ்கண்ட முறைகளை நீங்கள் இப்பொழுது சொல்கின்ற முறைகளை பின்பற்றி திருவண்ணாமலை கிரிவலம் வருவது அளப்பரிய நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். 30 வருடம், 20 வருடம், 40 வருடம், ஒரே வருடம், இப்படியெல்லாம் கிரிவலம் வருபவர்களுக்கு ஒரு பெரிய பரிசு ஒன்று கிடைக்கிறது. என்ன? அடியவர்கள் தங்கள் ஆன்மீக குருநாதரின் திரு பாதுகைகள், அந்த பாதரட்சிகளை தங்கள் தலையில் பயபக்தியோடு தாங்கியபடி கிரிவலம் வர வேண்டும். இது அகந்தையை அழித்து குருவரலை பெற்றுத்தரும். தங்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு ஆன்மீக குரு அமையாதவர்கள் யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஒரு அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகான்களான ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள், காஞ்சி மகா பெரியவாள் போன்றோரின் பாதுகைகள் இவைகள் இருந்தால் தலையில் தாங்கியபடியோ அல்லது மனதில் இருந்தியபடியோ கிரிவலம் வரலாம். இந்த பாதுகைகள் நமது ஆசிரமத்திலே நமது வாத்தியார் மூலம் ராமன் நாமத்தை போட்டு எத்தனையோ பேருக்கு கொடுத்தோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை குரு அமையாதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தகுந்த ஒரு ஞான சத்குருவை அடைய இந்த கிரிவலம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஆரம்பமாக அமைய இருக்கிறது. இப்படி இன்று நீங்கள் கிரிவலம் வரும்பொழுது வழியில் உள்ள ஏழைகளுக்கு எலும்பிச்சம்பழ சாதம், லெமன் ரைஸ் தானமாக வழங்குவது பலனை உடனே கூட்டி கொடுக்கும் விசேஷமாக இருக்கும். இப்படி மேலும் இன்று கிரிவல பாதையிலே இயன்ற அளவு அந்த மாதிரி தீபதானம், விளக்குகளை ஏற்றி தானம் செய்வது மிக மிக சிறந்த 7 தலைமுறைகளுக்கு நல்ல பலன்களை, எப்பேற்பட்ட கொடும் கஷ்டத்தையும் நீக்குகின்ற இந்த தானம் உங்களுக்கு ஆன்மீக பலன்களை அள்ளித்தரப்போகின்றது. இருளையே அகற்றும் தீப ஒளி நமது அறியாமையையும் அகற்ற இருக்கின்றது. கிரிவலம் முழுவதும் அவரவர் குருவின் திருநாமத்தை 10,008 முறை ஓதியபடி கிரிவலம் வரலாம். குரு கடாட்ச சித்தரின், இந்த சித்தருக்கு பேரே குரு கடாட்ச சித்தர். அவரின் ஆசியோடும் குரு அருளோடும் இந்த பௌர்ணமி கிரிவலத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வாழ்வில் அனைத்து நல்ல பலன்களையும் பெற்று ஓய்வடைய வேண்டும் என்று இந்த முதல் பகுதியை முடித்துக்கொள்கிறோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.